ஒரு அடர்ந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய குருகுலம் இருந்தது. அங்கு ஒரு குருவும் அவரிடம் பல சீடர்களும் கல்வி கற்று வந்தனர். அவர்களில் அர்ஜுன் என்ற சீடன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவனுக்கு பொறுமை என்பது துளியும் கிடையாது. எதையும் உடனே சாதிக்க வேண்டுமென்று துடிப்பான். ஒரு நாள் அர்ஜுன் தன் குருவிடம் சென்று, குருவே, நான் பல மாதங்களாக உங்களிடம் பயில்கிறேன். ஆனால் இன்னும் என்னால் பெரிய வெற்றிகளை அடைய முடியவில்லையே. மற்றவர்கள் என்னை விட வேகமாக முன்னேறுவது போல் தெரிகிறதே என்று ஆதங்கப்பட்டான். குரு சிரித்துக்கொண்டே அவனை அழைத்துக்கொண்டு குருகுலத்தின் பின்னாலிருந்த தோட்டத்திற்குச் சென்றார். அங்கே 2 விதைகளை கொடுத்து, அர்ஜுனா, இதோ இந்த 2 விதைகளையும் நடவு செய். ஒன்று பெரணிச் செடியின் விதை, இன்னொன்று சீன மூங்கில் விதை. 2ற்கும் தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரித்து வா என்றார். அர்ஜுனும் அப்படியே செய்தான். சில நாட்களிலேயே பெரணி விதை முளைத்து மிக அழகாக பச்சைப்பசேலென வளரத் தொடங்கியது. ஆனால் மூங்கில் விதை இருந்த இடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 1 மாதம் கடந்தது. பெரணிச் செடி நன்றாக வளர்ந்து படர்ந்திருந்தது. மூங்கில் விதை அப்படியே இருந்தது. 6 மாதங்கள் கடந்தன. அர்ஜுனுக்கு விரக்தி ஏற்பட்டது. குருவே, பெரணிச் செடி இவ்வளவு உயரமாக வளர்ந்துவிட்டது. ஆனால் இந்த மூங்கில் விதை இன்னும் மண்ணை விட்டு கூட வெளியே வரவில்லையே. இது வீணான விதை என்று நினைக்கிறேன் என்றான். குரு அமைதியாக, பொறுமையாக இரு அர்ஜுனா, முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்தாதே என்றார். ஓராண்டு ஆனது. 2 ஆண்டுகள் கடந்தன. பெரணிச் செடி அந்த இடத்தையே காடாக மாற்றியிருந்தது. ஆனால் மூங்கில் செடி வளரவே இல்லை. அர்ஜுன் நம்பிக்கையை இழந்தான். ஆனாலும் குருவின் சொல்லுக்காக தண்ணீர் ஊற்றி வந்தான். 5வது வருடம் வந்தது. ஒரு நாள் காலை அர்ஜுன் பார்த்தபோது மூங்கில் விதை இருந்த இடத்தில் ஒரு சிறிய முளை தெரிந்திருந்தது. அர்ஜுனுக்கு ஆச்சரியம். அடுத்த 6 வாரங்களில் அந்த மூங்கில் செடி சுமார் 80 அடி உயரம் வளர்ந்து பிரம்மாண்டமாக நின்றது. அர்ஜுன் மலைத்து போய் நின்றான். குரு அவனை அணுகி, அர்ஜுனா, இந்த மூங்கில் செடி இந்த 6 வாரத்தில்தான் 80 அடி உயரம் வளர்ந்தது என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். அர்ஜுன், ஆமாம் குருவே என்றான். குரு சொன்னார், இல்லை அர்ஜுனா, கடந்த 5 ஆண்டுகளாக அது மண்ணுக்கு அடியில் தன் வேர்களை பலப்படுத்தும் வேலையை செய்து கொண்டிருந்தது. 80 அடி உயரத்திற்கு வளரும் மரத்தை தாங்கும் அளவுக்கு அதன் வேர்கள் ஆழமாகவும் வலிமையாகவும் மாற 5 ஆண்டுகள் தேவைப்பட்டன. அந்த வேர்கள் மட்டும் சரியாக வளரவில்லை என்றால் இப்போது அது வளர்ந்த வேகத்தில் சரிந்து விழுந்திருக்கும். தொடர்ந்து குரு சொன்னார், உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நீ எடுக்கும் முயற்சிகளுக்கு உடனே பலன் கிடைக்கவில்லை என்றால் உன் வேர்கள் பலப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று அர்த்தம். மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து உன் வளர்ச்சியை எடை போடாதே. உனக்கான காலம் வரும்போது நீயும் யாராலும் எட்ட முடியாத உயரத்தை அடைவாய். அதுவரை உன் முயற்சியை கைவிடாதே. அர்ஜுன் தன் தவறை உணர்ந்தான். அன்று முதல் அவன் பொறுமையுடன் கடின உழைப்பை தொடர்ந்தான். சரி நண்பர்களே, வெற்றி என்பது ஒரு நாள் பயணம் அல்ல. நாம் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வீணாவதில்லை. அவை மண்ணுக்கு அடியில் நம் வேர்களை பலப்படுத்தும் வேலையை செய்கின்றன. பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் ஒரு நாள் நாமும் இமயத்தை தொடலாம்.